ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து பொரிச்ச கிழங்கு கறி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு அண்ட் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த உருளைக்கிழங்க தனியா எடுத்துட்டு நம்ம பருப்பை மட்டும் நல்லா மசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் துவரம் பருப்பில் கூட செய்யலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக உளுந்து, சீரகம், சோம்பு அண்ட் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் கடுகு, சீரகம், சோம்பு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 10 அளவுக்கு சின்ன வெங்காயம், அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் அண்ட் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மசிச்சு வச்சிருந்த பருப்பு அண்ட் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அண்ட் உப்பு விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வைங்க. நம்ம ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அரிசி மாவு அண்ட் மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அண்ட் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். யூஷுவல் பொரிச்ச குழம்பை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.